தாரணி பிசியோதெரபிஸ்ட் ஃப்ரம் சேலம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயிற்று பகுதியை எந்த மாதிரி ஸ்ட்ரென்தன் பண்ணலாம், யார் யாரெல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணணும், எதுக்காக பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு முக்கியமா வயிற்று பகுதியை ஸ்ட்ரென்தன் பண்ண வேண்டியது பெண்கள் தான். ஏன்னா அவங்களுக்கு தான் குழந்தை பிறப்புன்னு ஒண்ணு இருக்கு. குழந்தை வந்து வயிற்றுல இருக்கிறப்ப நம்மளோட வயிற்றுப்பகுதி வந்து முழுமையா ஸ்ட்ரெச் ஆகி அதுக்கப்புறமா சுருங்கும். குழந்தை வெளியில வந்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரி சுருங்குறப்ப அது வந்து ப்ராப்பரா பொசிஷன் ஒரு சிலருக்கு ஆகாது. கம்ப்ளீட்டா அந்த தசை வந்து இருக்காது, கொஞ்சம் தொலைன்னு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் கண்டிப்பா வந்து நம்ம வயிற்று பகுதியை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். நம்ம முன்னோர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குழந்தை பிறந்த உடனே வயிற்றுல வந்து நல்லா இறுகி துணி கட்டிடுவாங்க. அதுக்கப்புறமா வீட்டு வேலை செய்யறது, குழந்தைய பாத்துக்கிறது, ஸ்ட்ரென்தன் பண்ணது எல்லாமே அவங்க வந்து வேலைகள் மூலியமாவே செஞ்சிருவாங்க. இந்த காலத்துல நம்ம வயிற்றுல துணி மட்டும்தான் கட்டுறமே தவிர மத்தபடி குனிஞ்சு நிமிர்றது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டோம். அதனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து ஃபியூச்சர்ல ஹெர்னியா, பேக் பெயின், முழங்கால் வலி, யூரின் வந்து அர்ஜா வர்றது, அவசரமா வருது, தும்முனாலோ இருமுனாலோ யூரின் வர்றது, வயிற்றுல இருக்க தசை பகுதி வந்து தொங்குறது, இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது. இதெல்லாம் வராம நம்ம எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னா, அந்த வயிற்று பகுதியை குழந்தை பிறந்து 3 மாசம் கழிச்சு ஸ்ட்ரென்தன் பண்ணணும். குழந்தை பிறந்த உடனேயே அந்த மசிலை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடாது. ஏன்னா குழந்தை வெளியில வந்ததுக்கு அப்புறம் அந்த தசையெல்லாம் ஹீல் ஆக டைம் ஆகுது. சிசேரியனா இருந்தாலும் சரி, நார்மல் டெலிவரியா இருந்தாலும் சரி. ஸோ அதுக்கான டெலிவரி ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் கண்டிப்பா ஒரு 3 மாசம் கேப் விட்டதுக்கு அப்புறம் நீங்க ஒரு பிசியோதெரபிஸ்டோ இல்லை உங்களோட கைனகாலஜிஸ்டோ போய் செக் பண்ணிட்டு உங்களோட வயிற்று பகுதியை ஸ்ட்ரென்தன் பண்றது ரொம்ப முக்கியம். இது சம்பந்தமா நம்ம விநாயகா பிசியோ கிளினிக்ல வாரம் வந்து முகாம் வந்து நடத்துறோம். இந்த முகாம்ல யார் யாரெல்லாம் பங்கு பெறலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 6 மாத குழந்தை வச்சிருக்கிறவங்கல இருந்து 5 வயசு குழந்தை இருக்கிற பெண்கள் வந்து இந்த முகாம்ல வந்து பங்கு பெறலாம். இந்த முகாம்ல ஒரு நாள் செக்அப்பும் ஒரு வாரம் ஆன்லைன் கிளாஸும் நாங்க வந்து ஃப்ரீயா ப்ரொவைட் பண்றோம். இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு, கேள்விகள் இருக்கு அப்படின்னா கீழே கொடுக்குற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இதை வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ்.